அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை பிறக்கப் போகின்ற சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய பதிவு. ஆடி மாதம் அப்படின்னாலே சக்தி மாதம், வேப்பிலை மாதம். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை, பெண் வடிவத்தை நம்ம இந்த ஆடி மாதத்தில் வணங்குறப்ப நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்துக்கு சுபிக்ஷங்கள், மங்களங்கள், தடைப்பட்ட காரியத்தில் நம்ம எடுக்கப் போகின்ற எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்க இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதத்துக்கு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. தேவர்களே அன்னை பராசக்தியை வழிபட்ட மாதமாகவும் அன்னை பராசக்தி அவதரித்த மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுது. அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஆடி மாதத்துடைய பிறப்பு நாளைக்கு ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளி நம்முடைய வீடுகளில் நம்ம சின்னதாக ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடு தாங்க இப்போ பார்க்க போகிறோம். குடும்பத்தில் எப்பயுமே நல்லபடியான சுப காரியங்கள் நடப்பதற்கு நம்ம முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குல தெய்வங்கள் தான். குல தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் நாளைக்கு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி உங்கள் வீட்டு நிலவாசலில் இல்லாட்டி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்படி உங்களுக்கு வசதி இருக்கோ, எப்படி உங்கள் வீட்டோடைய அமைப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் நாளை முதல் நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் முதல் வேலையாக தீபம் விளக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம வழிபடுவோம் பார்த்திங்களா. அப்படி வீட்டுக்குள்ளேயும் சரி, இல்லை நிலவாசலையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் நாளைய தினம் நீங்கள் செஞ்சாலே போதுங்க. நிச்சயமாக இந்த வரக்கூடிய மாதமானது உங்களுக்கு அம்மனுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு ரொம்ப ஒரு சக்தி கொண்ட ஒரு மாதமாக நமக்கு இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்முடைய முன்னோர்கள் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. ஆடியை கர்க்கடக மாதம் அப்படின்னும் இன்னொரு பெயர் கொண்டும் அழைப்போம். மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம், தக்ஷாயணம் அப்படி 2 பிரிவுகள் இருக்குங்க. இதில் தக்ஷாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடியது தக்ஷாயண காலம். தை முதல் ஆணி வரைக்கும் இருப்பது உத்தராயண காலம். அந்த வகையில் நமக்கு தக்ஷாயணம் நமக்கு துவங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய சூக்ஷ்மமான சக்திகளானது வெளிப்படுமாம். இந்த நேரத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜெபங்கள், மாந்திரிகங்கள் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆடி மாதம் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரணய வாயுவானது அதிகமாக கிடைப்பதும் ஆடியில் தான். ஜீவ ஆதார சக்தி நமக்கு அதிகம் உள்ள மாதமாகவும் இந்த மாதமானது கருதப்படுது. அதனால தான் இந்த மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட நூல்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கு. இந்த மாதத்தில் விதை விதைப்பதை தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு பழமொழி உருவானதற்கு காரணமே இந்த ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி தான் இந்த உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய இந்த கதிர்களை விட நமக்கு இந்த ஆடி மாதத்துலேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் விவசாயத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா. அந்த வேப்ப மரத்துலேருந்து வரக்கூடிய வேப்பிலையுடைய கொழுந்துகளுக்கு அபாரமான மருத்துவ குணமும் தெய்வீக குணமும் இருக்குமாம். அதனால தான் காற்று ரொம்ப அதிகமாக வீசும். அதனால இந்த மாதத்தில் நம்ம நல்லா ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். குறிப்பாக நம்முடைய வீடுகளில் வேப்பிலைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தினோம். நம்ம வீட்டுக்கு முக்கியமாக அது நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது. ஏன்னா வேப்பிலை காற்று நமக்கு படப்பட நமக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். நமக்கு வேறு ஏதாவது கிருமிகள் அது வீட்டுக்குள்ளே வருவதை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் காலம் தொட்டே இந்த வேப்பிலை நம்ம யூஸ் பண்ணுற பழக்கத்தை நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம். அந்த வகையில் ரொம்ப சக்திக்கு உரிய மாதமான இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் ஏற்றப்போகின்ற இந்த தீப வழிபாடு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் அம்மனுக்கு உரிய வேப்பிலை. இந்த சக்தி மாதத்தில் வேப்பிலை உபயோகப்படுத்தாத எந்த கோவில்களும் இல்லை. சின்னதான கோவிலுக்கு நம்ம நிறைய பேர் பூ வாங்கிட்டு போகிறாங்களோ இல்லையோ, வேப்பிலை கிடச்சதுன்னா கண்டிப்பாக வேப்பிலை போய் அம்பாளுக்கு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு அவ்வளவு அதீதமான இஷ்டமாம் இந்த வேப்பிலையில். அப்படிப்பட்ட வேப்பிலை உங்கள் வீட்டு பக்கமோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம டெய்லி கூட பறிக்கலாம். முடியாதவங்க எங்கே எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கொஞ்சமாக ஒரு 2 கொம்பு உடைச்சி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு கவரில் கூட பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா
இந்த வேப்பிலையை நம்ம சொல்கிற மாதிரி வீட்டு வாசல் தெளிப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டோட நில வாசலில் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்சு நம்ம நில வாசலை நம்ம இடத்துல நீங்கள் சும்மா அப்படி நம்ம சொருகி வச்சாலே போதுங்க. இதை நம்ம டெய்லி கூட மாற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு 2 முறை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம இது மாதிரி நம்ம மாற்றிட்டு வந்தோம்னாலே போதும். அந்த காற்று நம்ம வீட்டில் படப்பட நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்கு அம்பாளுடைய அனுகிரகமானது கிடைக்கும்னு சொல்லப்படுது. எப்படி வீட்டு வாசலில் மாவிளை தோரணம்ங்கிறது சுபிக்ஷங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க வீட்டு வாசலில் இந்த வேப்பிலை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் அம்பாளுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வேப்பிலையை நீங்கள் பறித்து நீங்கள் வைக்க தவறாதீங்க. அதே மாதிரி வீட்டு வாசலில் நாளைக்கு ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு. இந்த தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தம் இல்லாட்டி காலை வேளை இல்லாட்டி மாலை நேரத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். அப்படி வீட்டுக்கு வெளியில் ஏற்ற முடியாதவங்க வீட்டு சுவாமி ரூமில் நீங்கள் ஏற்றலாம். உங்களுடைய குல தெய்வத்தை மனசில் நீங்கள் நிறுத்திட்டு உங்கள் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வேண்டி, ஏன்னா ஆடி மாதம் முதல் நாள் அம்பாலே நம்ம வீட்டுக்கு அதுவும் நம்முடைய குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நம்மளுக்கு அருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்பிலை தீபத்தை ஏற்ற போகிறோங்க. சின்னதான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு இல்லாதவங்க வாழை இலை எடுத்துக்கலாம். அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வேப்பிலைகளை மட்டும் நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினாலே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த தீபத்துக்கு ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த வேப்பிலையினுடைய வாசமும் நம்ம வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எதற்காக இது எல்லாமே நம்ம நிலவாசல் இப்படி மஞ்சள் குங்குமம் நிறைய பேர் நிலவாசல் 2 பக்கமுமே வெள்ளிக்கிழமையான நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லபடியே கொண்டாடுவோம் பார்த்தீங்களா. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த நிலவாசல் இருந்து தான் நம்முடைய குலதெய்வம் நம்ம குடும்பத்தை என்றைக்குமே காத்து ரட்சிப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்துகளும் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த நம்ம கிருமி நாசினி. அதே மாதிரி தான் வேப்பிலையும். இது எல்லாம் வீட்டோட இருக்க நம்ம வீட்டுக்குள்ளே எந்தவித கிருமிகளும் எந்தவித துஷ்ட சக்திகளும் நமக்கு வராது. அதை முன்னிறுத்தி தான் நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரியான பழக்கத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நாளைக்கு வரக்கூடிய ஆடி வெள்ளி அதுவும் ஆடி மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் மறக்காமல் கொஞ்சமாக வேப்பிலை மட்டும் பரப்பிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் நாளைக்கு இந்த நிலவாசலை ஏற்றி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியான ஒரு மனசு நிம்மதி, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்கிறது. இப்படி அம்பாளுடைய அனுகிரகத்தோடும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடும் நம்முடைய குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நாளைக்கு இந்த தீப வழிபாட்டை எல்லாருமே மறக்காமல் பண்ணுங்கள். சப்போஸ் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இந்த ஆடி மாதம் முழுக்க நிச்சயமாக இந்த தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய நாமம் இல்லாட்டி குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.